வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தேவா. நம்ம சேனலில் வர்ற அனைத்து வீடியோக்களையும் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் கண்டிப்பாக சூப்பராக டெவலப் ஆகும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு தேவா ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கான்வர்சேஷனல் இங்கிலீஷ் டே 35. இதில் என்ன பார்க்க போகிறோம், ஆஸ்க் டு. இது எப்படி யூஸ் பண்ணுறது? என்ன சார் ஆஸ்க் டுனா என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தர் பேசுகிறப்ப அவரை நாளைக்கு வர சொல்லுங்கள், உங்கள் நண்பரை கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கான அதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். அவரை நாளை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும். இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்? ஆஸ்க் ஹிம் டு கம் டுமாரோ. ஆஸ்க்கு அடுத்து ஒரு டு வரும் மாதிரி ஒரு சென்டென்ஸு. ஆஸ்க் ஹிம் டு கம் டுமாரோ. ரமேஷை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்கள். எப்படி இங்கிலீஷ் சொல்கிறது? ஆஸ்க் ரமேஷ் டு வெயிட் ஃபார் சம் டைம். ஆஸ்க் ரமேஷ் டு வெயிட் ஃபார் சம் டைம். அதே மாதிரி அந்த புத்தகத்தை எடுத்து வர சொல் அப்படின்னு சொல்லணும். ஆஸ்க் ஹிம் டு பிரிங் த புக். ஆஸ்க் ஹிம் டு பிரிங் த புக். ரவியை ஹோம்ஒர்க்கை முடிக்க சொல்லு. ரவியை ஹோம்ஒர்க்கை முடிக்க சொல்லு. எப்படி சொல்லுவான்? ஆஸ்க் ரவி டு ஃபினிஷ் த ஹோம்ஒர்க். ஆஸ்க் ரவி டு ஃபினிஷ் த ஹோம்ஒர்க். ஷீலாவை வாயை மூடிக்கொண்டு இருக்க சொல். ரொம்ப பேசுகிறா, வாயை மூடிக்கொண்டு இருக்க சொல். எப்படி சொல்லுவான்? ஆஸ்க் ஷீலா டு ஷட் அப். ஆஸ்க் ஷீலா டு ஷட் அப். அவனோட அப்பாவை நாளை அழைத்து கொண்டு வர சொல் அப்படின்னு சொல்லணும். ஒரு ஸ்கூலில் சொல்கிறாங்க, அவனோட அப்பாவை நாளைக்கு அழைத்து கொண்டு வர சொல். எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? ஆஸ்க் ஹிம் டு பிரிங் ஹிஸ் ஃபாதர் டுமாரோ. ஆஸ்க் ஹிம் டு பிரிங் ஹிஸ் ஃபாதர் டுமாரோ. சேகரை வங்கிக்கு போக சொல் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவான்? ஆஸ்க் ஷேகர் டு கோ டு த பேங்க். ஆஸ்க் ஷேகர் டு கோ டு த பேங்க். அவனை ஃபைல்களை கொண்டு வர சொல் அப்படின்னு சொல்லணும். ஆஸ்க் ஹிம் டு பிரிங் த ஃபைல்ஸ். ஆஸ்க் ஹிம் டு பிரிங் த ஃபைல்ஸ். நான் வரும் வரை அவரை அங்கேயே இருக்க சொல். நான் வரும் வரை அவரை அங்கேயே இருக்க சொல். ஆஸ்க் ஹிம் டு வெயிட் டில் ஐ கம். ஆஸ்க் ஹிம் டு வெயிட் டில் ஐ கம். உனது நண்பர் சூர்யாவை நாளை வந்து என்னை சந்திக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும். ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் சூர்யா டு மீட் மீ டுமாரோ. ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் சூர்யா டு மீட் மீ டுமாரோ. இல்லை, அவரை போக வேண்டாம்னு சொல்லணும். அப்போ ரொம்ப சிம்பிள். ஆஸ்க் ஹிம் நாட் டு கோ தேர். டூக்கு முன்னாடி நாட்டு போட்டால் போதும். ஆஸ்க் ஹிம் நாட் டு கோ தேர். எனக்காக காத்திருக்க வேண்டாம். இங்கிலீஷ் எப்படி சொல்லுவான்? ஆஸ்க் தெம் டு வெயிட் ஆஸ்க் தெம் நாட் டு வெயிட் ஃபார் மீ. அவர்களை எனக்காக காத்திருக்க வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறான். ஆஸ்க் தெம் நாட் டு வெயிட் ஃபார் மீ. அந்த ஆளை கத்த வேணாம்னு சொல்லுங்கள். ரொம்ப ஷவுட் பண்ணுற, கத்த வேணாம்னு சொல்லுங்கள். ஆஸ்க் தட் மேன் நாட் டு ஷவுட். மழையில் நனைய வேண்டாம் என்று குழந்தைகளிடம் சொல்லுங்கள். ஆஸ்க் த சில்ட்ரன் நாட் டு கெட் வெட் இன் த ரெயின். ஆஸ்க் த சில்ட்ரன் நாட் டு கெட் வெட் இன் த ரெயின். என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள். ஆஸ்க் மை மதர் நாட் டு worry about me. ஆஸ்க் மை மதர் நாட் டு worry about me. இது மாதிரி ஆஸ்க்கு டு அப்படி போட்டு பேசலாம். நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஆஸ்க் நாட் டு.
ரெண்டும் போட்டு நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அழகாக பேசுகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.